Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். தேங்காவும் வெல்லமும் இருந்தா போதும் நல்ல டேஸ்டியான ஒரு அல்வா ரெசிபி செஞ்சிடலாம். வாங்க தேங்காய் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்க போறேன். தேங்காவை துருவி நான் இந்த கப்ல 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்க சின்னதா தேங்காவை கட் பண்ணிட்டு கூட நீங்க மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க துருவனாலும் நம்ம அதனால மிக்ஸில போட்டு ஒரு 2-3 சுத்தி எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாகும் தேங்காய். அதனால தான் நமக்கு தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொடியா தேவைப்படுது. அதனால துருவனாலும் நீங்க மிக்ஸில போட்டு அரைச்சுக்கோங்க. அப்படி இல்லனா சின்னதா கட் பண்ணியும் நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மொத்தமா 2 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்து இப்போ நான் மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தூசி கல்லெல்லாம் இல்லாத மாதிரி வெல்லம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அப்படியே தேங்காயோட சேர்த்து வெல்லத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை தூசியெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். தீ ஃபுல்லாக வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக வந்து தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கல் தூசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் வந்து வடிகட்டிட்டு செய்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வெல்லம் பிடிக்கல சர்க்கரை சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தேங்காயோடவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டெல்லாம் சேர்க்க வேணாம். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பால் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். பால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அல்வாவோட டேஸ்ட்டு. பால் வந்து 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். காய வச்ச பால் இது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குக் பண்ண நல்லா கெட்டி ஆகிட்டு வரணும் அல்வா. தீ வந்து ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம். அல்வா வந்து கொஞ்சம் கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்கிற பால் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணோம்னா போதும். நம்ம இந்த தேங்காய் அல்வாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் செய்வோம். அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி செய்ய மாட்டோம். ஒரு தேங்காய் 2 தேங்காய் போட்டு செய்வோம். அது வீட்டில் இருக்கிற எல்லோரும் சாப்பிட்டோம்னா காலி ஆகிடும். ஒருவேளை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல வெறும் கடாயில் தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 நிமிஷம் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். பால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் காய வச்சு சேர்க்கணும். மெயினாக அது பார்த்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இலக்கமாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகி கெட்டி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணோம்னா இன்னும் நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போது ஏற்கனவே நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போது எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அல்வாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து அதிகமாக சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும்னு நான் சொன்னேன் பாருங்கள். நான் வந்து இப்போ மீடியமாக தான் சேர்க்குறேன். நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 6 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பாதாமை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முந்திரி வேணும்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் பாதாம் மட்டும் சேர்த்து செய்கிறேன். இது கூடவே நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது கூட சேர்த்துக்கலாம். பிஸ்தா முந்திரி எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்வா வந்து நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும், சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வேணும், இன்னும் நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்றதுக்கு அல்வா. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நம்ம தேங்காய் அல்வா வந்து ரெடி பண்ணிட்டோம். எப்பவும் ஒரே மாதிரி தேங்காய் வச்சு நம்ம ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் செய்வோம். அதாவது தேங்காய் பர்ஃபி அந்த மாதிரி தான் செய்வோம்.
கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி தேங்காய் வச்சு அல்வா செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்வீட் இருக்கும். நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்து செஞ்சேன். அந்த ஒரு தேங்காய் துருவினதுக்கு வந்து எனக்கு 2 கப் அளவுக்கு வந்துச்சு. நான் அதை வச்சு நான் உங்களுக்கு அளவு வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். எல்லா அளவுகளும் வந்து கரெக்டாக நம்ம போட்டு செஞ்சுருக்கோம். இதே அளவில் நீங்கள் தேங்காய் அல்வா செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வரும். தேங்காய் அல்வா நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.